வணக்கம் நண்பர்களே. இது சமீபத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B 1Cயில் கேட்டிருந்த ஒரு கொஷின். P மற்றும் Q இவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி X ஆகும். மேலும் P/Q = 1:X எனில் P மற்றும் Q இவற்றின் மீப்பெரு பொது மடங்கு என்ன? நாம் இந்த கொஷினில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் 2 எண்களின் பெருக்கற் பலன். இப்போ P/Qன்னு எடுக்கிறோன்னா P/Q = LCM × HCFன்னு படிச்சிருப்போம். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் தப்பாக வரும். இப்போ உதாரணத்துக்கு P/Q தான் அவங்க 1:Xன்னு கொடுத்துட்டாங்களே சார், Pக்கு 1 Qக்கு Xன்னு எடுத்துக்கிறோம். LCM தான் கேட்டிருக்காங்க, LCM தெரியாது. HCF கொடுத்துட்டாங்க X × அப்போ XX கேன்சல் ஆகிடுச்சுன்னா LCM 1 இப்படின்னு போடலான்ட்டு 1 போட்டிங்கன்னா அது தப்பு. இந்த மெத்தட் படி இந்த ஆன்சர் வராது. ஏன்னா HCFே Xன்னும் போது LCM அதை விட கம்மியாக 1 வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஐடியா தப்பு. ஏன் தப்பு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா HCF Xன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? நீங்கள் இப்போ யோசித்த மாதிரி ஒருவேளை Pக்கு 1 Qக்கு Xன்னு எடுத்துக்கிறோன்னா 1க்கும் Xக்கும் HCF எடுக்கிறோன்னா 1 தான் கிடைக்கும். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது X. அப்போ கண்டிப்பாக Pயோட வேல்யூ டைரெக்டாக 1 கிடையாது, Qவோட வேல்யூ டைரெக்டாக X கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா ரேஷியோனால என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பரால் வகுத்துருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே அவங்க எதால் வகுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றும் அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த எக்ஸை எடுத்து இது ரெண்டு கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தான் ஈஸி. ஏன்னா மீப்போவாங்கிறது இது ரெண்டுத்தோட காமன் தான் HCF. அப்போ அந்த காமனான டேபிளில் டிவைட் பண்ணால் தான் இந்த 1:Xன்னு கிடைக்கும். அப்போ பாருங்கள், இந்த எக்ஸை கொண்டு வந்து இது ரெண்டு கூடயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × X X X × X X². அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா Pயோட வேல்யூ X, Qவோட வேல்யூ X² அர்த்தம். HCF அவங்களே சொல்லிட்டாங்க X. இப்போ நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். 2 எண்களின் பெருக்கற் பலன், அதாவது இங்கே PQன்னு எடுத்திருக்காங்க. P/Q = LCM × HCF. இப்போ பாருங்கள், இப்போ Pயோட வேல்யூ X, Qவோட வேல்யூ X² = LCM தெரியாது இன்ட்டு HCF அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா X. ஸோ X கேன்சல் ஆகிடும். அப்போ LCM என்ன கிடைக்கும் அப்படின்னா X². புரியுதுங்களாமா? இது ஒரு ஐடியா. இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, இப்படி ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கனாலே நம்ம ஏற்கனவே 2023 டாப்பிக்கில் ரேஷியோலையும் சரி LCM HCFலையும் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி அவங்க LCM HCFல HCF கொடுத்துட்டு LCM கேட்குறாங்க. ரேஷியோவையும் LCM HCFையும் சேர்த்து HCF கொடுத்துட்றாங்க, ரேஷியோ கொடுத்துட்டு LCM கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். அவங்க கொடுத்த HCF இன்ட்டு PQவோட வேல்யூ 1 × X. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா X² கிடைக்கும். ஸோ ஆன்சர் X². ஸோ எந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே தான். நான் உங்களுக்கு ஏன் நம்ம நார்மலாக போடுற மெத்தட் வராதுங்கிறதையும் சொல்லிட்டோம். அடுத்ததாக PQவையும் கண்டுபிடிச்சி எப்படி LCM கண்டுபிடிக்கிறதுன்றதையும் சொல்லிட்டோம். அதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக LCM கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. இது நம்ம எதை வச்சு சொல்லியிருப்போம்னா நம்பர்ஸ் வச்சு சொல்லியிருப்போம். அதே விஷயத்தை இங்கே அவங்க எதை Xை வச்சு கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாத்தையும் விட இந்த இடம் ஈஸி. HCF கொடுத்துட்டு LCM கேட்குறாங்கன்னா ரேஷியோவில் வரும்போது HCF அந்த 2 நம்பரோட ரேஷியோ மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் D X². ஓகேவா? தேங்க்யூ.